supposed to feel. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரையில் உள்ள ரமணி Volkswagen ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூம் நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2021 லான்ச் ஆகி மிட் சைஸ் எஸ்யூவியில் வந்து ஒரு டஃப்பான காம்படிஷனை கொடுத்துட்டு வந்திருக்கு இந்த டைகுன். ஸோ இதில் வந்து 2024 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிடி லைன் அப்படின்ற வேரியண்ட்டை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஸோ நம்ம நார்மல் டாப் லைன் வேரியண்ட்ஸ்லாம் என்னென்ன அந்த க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரோமுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கிரில்லில் எங்கெல்லாம் க்ரோம் வருமோ அங்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் வீல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி அந்த க்ரோம் யூசேஜை கம்மி பண்ணிவிட்டு அவங்க அந்த க்ரோம் இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஜிடி லைன் டைகுனில். ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஸ் மாடலில் 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2 இன்ஜின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. 1 லிட்டர் டர்போ அண்ட் 1.5 டர்போ. 1 லிட்டர் டர்போ வந்து 3 சிலிண்டர் இன்ஜின், 1.5 டர்போ வந்து 4 சிலிண்டர் இன்ஜின். 1 லிட்டர் டர்போவில் 114 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as வந்து 178 நியூட்டன் டார்க் ஜெனரேட் பண்ணுது. அண்ட் 1.5 டர்போவில் வந்து 148 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as வந்து 250 நியூட்டன் டார்க் ஜெனரேட் பண்ணுது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 188 mm கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பூட் ஸ்பேஸ் வந்து 385 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. குளோபல் என்கேப்பில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ப்ளஸ் இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மாடல் வந்து 6 ஏர்பேக்ஸ், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ இந்த மாடலில் வந்து வென்டிலேட்டர் சீட் கிடையாது. அந்த டாப் லைன் வேரியண்ட்டில் உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட் வரும். ப்ளஸ் இதில் பாருங்கள் ORVMஸ்லாம் பிளாக் அவுட்டில் கொடுத்துருக்காங்க, க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. இது நார்மல் சன்ரூஃப், எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, பனோராமிக் கிடையாது. ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டைகுனோட ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெயின் சென்சிங் வைப்பர் கொடுத்துருக்காங்க. நல்லா டாலாக இருக்குது, பட் இருந்தாலும் சூப்பர் ஏரோடைனமிக்காக ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனில். அப்படியே நீங்கள் கீழ் போர்ஷனில் வந்தீங்கன்னா பேனட்டில் தான் நிறைய ஷார்ப் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க நல்லா போல்டு அண்ட் அக்ரெசிவாக இருக்குது, நல்லா டால் அண்ட் ஒய்டாகவும் இருக்குது, நல்லா டீசென்ட் அக்ரெசிவாக இருக்குது. அது கீழே அப்படியே அந்த ஆட்டோ LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க வித் கார்னரிங் ஃபங்க்ஷனோட இருக்குது. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. LED DRLஸும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாமே க்ரோமிங் பண்ணியிருக்காங்க. நார்மல் டைகுனில் இதெல்லாம் க்ரோமில் வருமோ அதெல்லாம் இங்கே பிளாக்ல இருக்குது. Volkswagen லோகோ மட்டும் நார்மலாக இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த LED ஹெட்லாம்ப்ஸுக்கு கீழே அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிளாக் கிளஸ்டரில் இருக்குது. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஏர் டேம்ப்ஸ் ஃபுல்லாகவே பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த காரில். அதே மாதிரி ஸ்கிட் பிளேட்டும் பிளாக்ல இருக்குது. 188 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வித் இன்ஜின் கார்டோட பார்க்கும்போது ரொம்ப சூப்பர் ஆக்டிவாக இருக்குது இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான திங்ஸ் இதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வீல்ஸும் பார்த்தீங்கன்னா 205, 55 R17 ஃபுல் கிளாசி பிளாக் ஃபினிஷ் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஜிடி லைன் வேரியண்ட்டில். அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது, அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி தாங்க இருக்குது. அந்தளவுக்கு ப்ரீமியமாக அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. செம்ம இதாக இருக்குது. ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் பிரேக்கில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப டீசெண்டான ஒரு ஃபீச்சர் தான். இதில் வந்து 6 பேஸ் மாடல் வந்து 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பம்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வீல் ஆர்ச்சில் திக்கான ஒரு கிளாடிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் த பாடி கிளாடிங் எஃபெக்ட் போகுது. அப்படியே ரியர் வீல் ஆர்ச் அந்த ரியர் பம்பர்லேயும் அது போய் ஆக்ட் ஆகுது. டோர் ஹேண்டில்ஸில் க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஜிடி லைன் வேரியண்ட் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க வீல் ஆர்ச்சுக்கு மேலே. 360 டிகிரி கேமரா மிஸ் ஆகுது. ORVMs வந்து ஆட்டோ ஃபோல்டபுளாக இருக்குது. அதிலே உங்களுக்கு டர்ன் டிகேட்டர்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து க்ளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க ஜிடி லைன் வேரியண்ட்டில். A பில்லர் வந்து பாடி கலராக இருக்குது. B பில்லர் வந்து பிளாக் அவுட்டாக இருக்குது. C பில்லர் அந்த குவார்டர் கிளாஸோடு சேர்ந்து உங்களுக்கு ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட நீட்டாக ராப் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இது பெட்ரோல் வேரியண்ட். ஃபியூல் டேங்க் வந்து ரைட் டிரைவரோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த காரோட ரூஃப் பற்றி பார்க்கலாம். இது வந்து டியூல் டோன் கலர் கிடையாது, அதனால் வந்து நார்மல் பாடி கலரில் தான் இருக்குது ரூஃபு. நார்மல் எலக்ட்ரிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு பிளாக் அவுட் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ப்ளஸ் ரியர் எண்ட் ஆஃப் த ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான கிளாசி பிளாக் ஃபினிஷில் ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அம்சமாக இருக்குது. ரூஃப் வந்து நார்மல் ரூஃபாக தான் கொடுத்துருக்காங்க, ரூஃபாக கொடுக்குறேன். ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. அதிலே ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட் ஸ்க்ரீனில் டிஃபாகர், வாஷ் வைப்பர்
எல்லாமே கொடுத்து அட்டகாசமான ஃபீச்சர் பேக் காராக வந்து மாற்றிருக்காங்க அந்த காரை. ப்ளஸ் இதோட சார்கோல் பிளாக் ஃபினிஷ் ஸ்ப்ளிட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. அது கனெக்டட் டைப்பாகவும் இருக்குது. அந்த சென்டரில் வந்து உங்களுக்கு Volkswagen லோகோவும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க அந்த டெயில் லேம்ப்ஸு. அந்த லோகோ Volkswagen லோகோவுக்கு நம்பர் பிளேட்டுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது போக பேட்ஜிங் பார்த்தீங்கன்னா பூட் லிட்டில் உங்களுக்கு டைகூன், TSI, அப்புறம் GT லைன் அப்படின்ற எல்லா பேட்ஜிங்குமே பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கேமரா இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த அளவுக்கு எல்லா பேட்ஜிங்கும் பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பர் பற்றி பார்க்கலாம். அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பிளாக் கலர் டியூல் டோன் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. பாடி அண்ட் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அதில் ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது, சென்சார்ஸ் இருக்குது. அது போக ஸ்கிட் பிளேட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க நார்மல் டைகூனில். இதில் வந்து டீக்ரோமிங் பண்ணியிருக்காங்க, பிளாக் கலருக்கு. ஸ்கிட் பிளேட் பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 188 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், 100cc காம்பனன்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க ஆன்டிரஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து நல்ல ஒரு சேஃபான காராகவும் இருக்குது இந்த காரு. ப்ளஸ் வந்து ஏற்கனவே இது குளோபல் NCAP கிராஷ் டெஸ்ட்டில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வேறு வாங்கியிருக்குங்க, சான்ஸே இல்லை. இப்போ இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல்லாக பிளாக் இன்டீரியர்ஸ் தான் இருக்குது. டோர் பேனலில் உள்ள ஃபுல்லாகவே எல்லாம் பிளாக்காக தான் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ், ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது பேசஞ்சருக்கு. அதில் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் பேக்குங்க. இதில் அதில் கிராப் ஹேண்டில்ஸும் அங்கேயே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு அந்த சீட்ஸ் வந்து மேனுவல் அட்ஜஸ்டபிளாக இருக்குது. அது ஒன்று தான் அந்த இதில் ட்ராபேக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட், லம்பார் சப்போர்ட், இண்டிவிஜுவல் ஹெட் ரெஸ்ட் எல்லாமே கொடுத்து பயங்கரமாக ஸ்மாஷிங்கான ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ் தான் இருக்குது இந்த GT லைன் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும். அதில் பாருங்கள் நிறைய இந்த ரெட் லைன்ஸ் மார்க்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு LED லைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, கேபின் லைட்ஸ் மாதிரி. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. 10.2 inch டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அது வித் 6 ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க. ரியர் டோர்ஸ் நல்ல வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அதுலேயும் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ், பேசஞ்சர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கீழே வந்து ஒரு ஹசார்டில் இது ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க, டேஞ்சர் ஹசார்ட் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது இந்த காருக்கு. ப்ளஸ் இதோட டோர் ஹேண்டில்ஸ்லாம் மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதுவும் டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ரியர் சீட்ஸ் நல்ல வைடாக இருக்குது, ரீக்ளைண்டாக இருக்குது. இண்டிவிஜுவல் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க, 3 இண்டிவிஜுவல் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. அது ஃபோல்டபுள் தான். நீங்கள் 3 பேசஞ்சர் இருக்கும்போது அந்த ஆம்ரெஸ்ட்டை ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல சூப்பர் டீசெண்டான ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸ், ரியர் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிபிலர் இன்சைடெல்லாம் உங்களுக்கு 6 ஏர்பேக் வேரியன்ட்ஸ்னால ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர்பேக் ப்ளஸ் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டல்லாக இருக்குது, இருட்டுனால தெரியல. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ், IRVM வந்து மேனுவலில் ஆட்டோ டிமிங் IRVM இருக்குது. சென்ட்ரல் கன்சோலில் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். ப்ளஸ் உங்களுக்கு வந்து சூப்பர் டீசெண்டான ஒரு லெக் ரூம், ஹெட் ரூம் கொண்ட நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு மிட் சைஸ் SUVங்க. இப்போ இதில் இது ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் பற்றி பார்க்கலாம். டேஷ்போர்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த AC வென்ட்ஸ்லாம் மெட்டாலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அந்த பார்டரில். அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ப்ளஸ் சென்ட்ரல் கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான க்ளாசி பிளாக் ஃபினிஷ் லைன் ரன் ஆகுது. அதுவும் நல்லா சூப்பர் ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சென்ட்ரல் கன்சோலில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10 inch டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதில் GPS நேவிகேஷன், Android Auto, Apple CarPlay எல்லாமே கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு ஆட்டோ AC கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஜோனில். வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. மேனுவல் கியர் நாப் வித் லெதர் ராப் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீச்சருங்க. பார்க்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இதில் வந்து மிஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனோராமிக் சன்ரூஃபு, அதுக்கப்புறம் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா, இந்த மாதிரி சில விஷயங்கள், எலக்ட்ரிக் சீட்ஸ் இது மட்டும் தான் மிஸ் ஆகுது. அதுவும் டாப் எண்டில் வந்து எலக்ட்ரிக் சீட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதுவும் ஃபுல் டிஜிட்டலில் தான் இருக்குது. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்துடுது. ப்ளஸ் இதோட ஸ்டியரிங் வீலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீலாக இருக்குது. லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. இது மேனுவல் வேரியன்ட்னால பேடல் ஷிஃப்டர்ஸ் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கில் பேடல் ஷிஃப்டர்ஸும் வரும். க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ப்ளஸ் வந்து லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் வேரியன்ட்லேருந்து 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே வரனால நல்ல ஒரு சேஃபான காரும் கூட. குளோபல் NCAPல வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ரீடிங் 385 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ஒரு பூட்லையும் ஒரு கேபின் லைட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பூட்டில் இந்த ட்ரே கீழே பார்ப்போம், அவங்க ஸ்பேர் வீல்லையா கொடுத்துருக்காங்க. வித் டூல் கிட்டோட இருக்குது. அதுவும் ஒரு டீசெண்டான ஃபீச்சர்ஸ் அந்த காருக்கு. இந்த காரோட பேஸ் ப்ரைஸ் நியர்லி ஒரு பேஸ் மாடல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் அண்ட் வந்து ஒரு 25-26 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த கார் வந்து நல்ல ஒரு மைலேஜும் பார்த்திங்கன்னா ஒரு 18-19 அரௌண்ட் கொடுக்குது. இந்த கார் பிடிச்சிச்சிங்கன்னா வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.